நீங்க மேற்கொண்டு இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் போன்ற பகுதிகளை வந்து காவல்துறை போஸ்டர் வழக்கு கொடுத்து வந்து காவல் நிலையங்களை பிடிச்சி போறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு. வில்லிவாக்கத்துல சத்யா நகர்ல வீடெல்லாம் இடிச்சாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஹைகோர்ட்டு கேஸ் ரிட்டில் நடந்துட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க கேஸ் ஃபைல் பண்றதுக்கான எல்லா விதமான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு பிரைவேட் ப்ராஜெக்டுக்காக கமிஷனும் கரப்ஷனும் வாங்கி அவங்க வந்து வீடை இடிச்சாங்க. நாங்க அறவழியில தட்டி கேட்டோம். கிட்டத்தட்ட அங்க 3000 வீட்டுக்கு மேல பட்டா இல்ல. இதே திமுக அரசு எலெக்ஷனுக்கு முன்னாடி பட்டா வழங்கப்படும் தேர்தல் வாக்குறுதி சென்னை முழுசும் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி என்னன்னு கேட்டு இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். அதுக்கு நிர்வாகிகளை கைது பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு அறவழியில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தலைவர்கிட்ட கேட்டு வில்லிவாக்கத்தில் நடக்கும். சட்ட ரீதியான போராட்டத்தில் அவங்க யாரெல்லாம் கைது செய்தாங்களோ அவங்க நாங்க வந்து உடனடியாக கோர்ட்ல நாங்க வந்து அப்பீல் பண்ணி நாங்க வந்து அவங்களை வெளிக்கொண்டதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்வோம். இந்த அராஜக போக்க தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்கள் நிப்பாட்டும் நாங்க கேட்டுக்கிறோம்.